கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தீர்க்கதரிசியாகிய யோவான் சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த யோவான் சொல்லுகிறார், அவர் பெருகணும், நான் சிறுகணும். அவர் பெருகணும், கர்த்தர் பெருகணும், எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து பெருகணும், என் சுவாபத்துல பெருகணும், என் எண்ணங்கள்ல பெருகணும், என் சிந்தனையில பெருகணும். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து பெருகினால் நம்மளுடைய சுவாபம் எல்லாம் சிறுகும். நாம நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தேவனுடைய பிள்ளைகளே, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாவே இருக்காது. பொல்லாத சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், பொறாமைகள், இந்த மாதிரி சொல்லலாம், மாம்சத்தின் கிரியைகள், ஆவிக்குரிய கனி, இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய கனி, அது நம்மளுக்குள்ளே பெருகணும். மாம்சத்தின் கிரியைகள் சிறுகணும். அதனால சொல்றாரு, நீர் பெருகணும். ஒவ்வொரு விஷயத்திலும் இயேசு நமக்குள்ளே இருந்து பெருகணும். பிரியமானவர்களே, நாம் என்கிற ஆணவம் நமக்குள்ள சிறுகணும். நான் ஒன்னும் இல்ல, இயேசுதான். நான் ஒன்னும் இல்ல, இயேசுதான் எனக்குள்ள இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அறிக்கையிடும் போது, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்கிறவராக இருக்கு. அவர் ஆளுகை செய்கிறவர். நம்ம நரம்பு, எலும்பு, சதை, எண்ணம், ஏக்கம், உதடு, சிந்தனை எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்வார். இயேசு ஆளுகை செஞ்சா அப்படி இருக்கும் பாருங்களேன். கண்கள்ல பரிசுத்தம், பேச்சில பரிசுத்தம், நடக்கையில பரிசுத்தம், வாழ்க்கையில பரிசுத்தம். ஐயோ, பரிசுத்தமா நம்ம வாழ்ந்துருவோம்ல. அதனாலதான் சொல்றாரு, அவர் பெருகி கொண்டே இருக்கணும், எனக்குள்ள நான் சிறுகி கொண்டே இருக்கணும். ஜெபிப்போமா. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எங்களுக்குள்ள உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். பெருகணும் அப்பா, நீர் பெருகணும், உங்க சுவாபம் பெருகணும் அப்பா. நான் சிறுகனப்பா, உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்க பலத்தினால நான் எதையுமே செய்ய முடியாது. நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னம் நிறைந்து நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.